அகிலம் போற்றும் அலங்கார அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் அனைவரும் திருவருகை காலத்தினுள் அடியெடுத்து வைக்கின்றோம். இக்காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கின்ற காலமாக அமைகின்றது. பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசு கிறிஸ்துவை வெளித்தோற்றத்தால் மட்டுமல்ல, மாறாக தூய்மையான உள்ளத்தினால் வரவேற்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காலம்தான் இத்திருவருகை காலம். இக்காலத்தின் முதல் வாரத்தில் நாம் எதிர்நோக்கின் மெழுகுத்திரியினை ஏற்றுகின்றோம். இது தீர்க்கதரிசிகளின் மெழுகுதிரி என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அவர்களைப் போல நாமும் இத்திருவருகை காலத்தில் இறைவனை எதிர்நோக்கி காத்திருக்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற மிக முக்கியமான செய்தி, விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் என பலவிதமான வெள்ளங்கள், சோதனைகள் வரலாம். இருப்பினும் அவற்றினால் நாம் துவண்டு விடாமல் எதிர்நோக்கோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்நாளும் நம்முடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில், என்ற எதிர்நோக்கில் அவரை வரவேற்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காலம்தான் என்ற எதிர்நோக்கில் அவரை வரவேற்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காலம்தான் இத்திருவருகை காலம். எனவே கிறிஸ்துவின் பிறப்புக்காக நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவோம். பிறக்க இருக்கின்ற பாலனை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது இறைவன் நம்மோடும், நம்முடைய இல்லத்தோடும், நம்முடைய உள்ளத்தோடும் வந்து தங்குவார். ஆமென்.